ஆன்மீக ஆறாம் அறிவு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யோக முத்திரைகளில் ஒன்றான புஜாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம். ஸோ புஜாரி அப்படின்ற அந்த யோக முத்திரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அதனோட பலன்கள் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இது அபரிதமான ஞாபக சக்தியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர்றதுக்கும் மன ஓர்மை, மன அமைதி இதை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மூளையோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு யோக முத்திரை இது. ஸோ இந்த யோக முத்திரை நீங்கள் செய்யும் போதே உணர்வீங்க இது எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்றத. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கைகளை இது மாதிரி மடக்கிட்டு மூக்கிற்கு அடிப்பக்கமும் உதடிற்கு மேல் உதடிற்கு கீழேயும் வைக்கணும். ஸோ அதாவது மூக்குக்கு அடிப்பக்கம் நீங்கள் உங்கள் கட்டை விரலை வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு சுண்டு விரலை மேல் நோக்கி தூக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் இருக்கும் அது. இந்த யோக முத்திரை மிக சிறப்பான ஒரு பலனை தரும். இதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சுண்டு விரலையே உற்று பார்க்க வேண்டும். இந்த யோக முத்திரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை சுவர், அந்த சுவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இது நீங்கள் செய்யணும். ஸோ சுவரில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக பெயிண்ட் அடிச்சிருக்கணும், அதான் முக்கியமானது. ஸோ வேறு எந்த ஒரு வரைபடமோ இல்லை கிறுக்கல்களோ எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லை பழைய சுவர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ உங்கள் கான்சன்ட்ரேஷன் போக்குற மாதிரி, அதாவது என்னென்னா மாற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வெள்ளை சுவருக்கு முன்னாடி, இப்போ நான் வெள்ளை சுவருக்கு முன்னாடி தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறது பேக் சைடு பார்க்குறீங்க. ஸோ அதனால் டோர் இருக்குது. ஸோ இதை என்ன செய்யணும்னா மூக்கிற்கு அடிப்பக்கம் மேல் உதடிற்கு, அதாவது மேல் உதடிற்கு மேல் பக்கம், இதுக்கு இடையில மேல் உதடிற்கும் மூக்கிற்கு அடிப்பக்கத்திற்கும் இடையில் கட்டை விரலை வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது நீங்கள் இந்த சுண்டு விரலை மேல் தூக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த சுண்டு விரலோட நுனியே பார்க்க வேண்டும். சுண்டு விரல் நுனியே சிறிது நேரம் பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்ம கையை இறக்கிட்டு அந்த சுண்டு விரல் இருந்த இடத்தையே பார்க்க வேண்டும். இப்படி தாங்க இதை செய்யணும். ஸோ இப்படி செய்யும் போதே உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க உங்களோட மூளை செயல்திறன் எப்படி அதிகரிக்குது அப்படின்றத. ஸோ மிக எளிமையான யோக முத்திரை, ஆனால் உங்களோட மென்டல் அபிலிட்டி, ஸோ ஒருத்தர், அதாவது நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நம்மளோட மூளையோட செயல்திறனை பொறுத்து தாங்க இருக்குது. நம்ம மண்டையை உடைச்சிட்டு ஒரு வேலையெல்லாம் பார்த்தோன்னா பல நாட்களாக ஒரு தவறான வழியில் செய்துன்னு இருப்போம். ஒருத்தவங்க சிம்பிளாக இது எப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கெலாம் காரணம் பார்த்தோன்னா அந்த மூளை தான். ஸோ மூளை பார்த்தோன்னா கிளக்கிளையாக பிரிஞ்சு வேலை செய்யணும். அதே சமயத்தில் எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எல்லாமே ஒருமுகப்பட்டதாக இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ஒருமுகப்படணும் அப்படின்னா இந்த யோக முத்திரை புஜாரி என்ற யோக முத்திரை செஞ்சு மிக பெரும் பலனை பெற இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.